அண்மை செய்தி. தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்ற இளைஞர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்த செய்தியை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த 17ஆம் தேதி காவல்துறையினரால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் அருணாச்சலம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்ற இளைஞரை கடந்த 17ஆம் தேதி காவல்துறையினர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக அழைத்துச் சென்ற நிலையில் அவர் காவல் நிலையத்தில் வைத்து காவலர்களால் அடித்து கொலை செய்து விட்டதாக கூறி தற்போது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வரும் சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன், இவருடைய மகன் அருணாச்சலம் 26 வயது இளைஞர். இவர் தூத்துக்குடி 3வது மைல் பகுதியில் உள்ள ஒரு அரசு மதுபான கடையில் அமைந்துள்ள டாஸ்மாக் மதுபான கூடத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். கடை அடைத்த முன்பு இவர் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி இவர் மது விற்பனையில் ஈடுபட்டிருந்த போது காலை நேரத்தில் தென்பாகம் காவல்துறையினர் இவரை 120 மது பாட்டில்களுடன் தென்பாகம் காவல்துறையினர் கைது செய்து தென்பாகம் காவல் நிலையத்திற்கு அருணாச்சலத்தை காவல்துறையினர் அழைத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் அன்று மாலை தென்பாகம் காவல்துறையினர் அவருக்கு காவல் நிலையத்தில் வைத்து கீழே விழுந்ததில் தலை மற்றும் கால் பகுதியில் காயம் ஏற்பட்டதாக கூறி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சேர்த்துள்ளனர். பின்னர் இது தொடர்பாக அவரது தாய் பரமேஸ்வரியிடம் தகவல் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக மேலாக தூத்துக்குடி அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அருணாச்சலம் இன்று காலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது தாய் பரமேஸ்வரி மற்றும் உறவினர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிட்டு தனது மகனை விசாரணைக்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் 4 பேர் அழைத்து சென்றுள்ளனர். அந்த 4 காவலர்கள் தான் அருணாச்சலத்தை அடித்து தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் காரணமாகத்தான் அவர் உடலில் தலை மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டு அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். எனவே இதற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். அந்த தாக்குதலில் ஈடுபட்ட 4 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக காவல்துறையின் சிசிடிவி காட்சிகள் இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த சிசிடிவி காட்சிகளை காமிக்க வேண்டும். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை முறையாக நடத்த வேண்டும் என்று கூறி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்தில் தொடர்ந்து காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் நபர்கள் மரணமடைந்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இவர்களுக்கு ஆதரவாக திமுகவினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கூடி வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாலை முத்துமோகன், இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. என் பையன் பார்ல வேலை பார்க்கான். சரியா, சேகர், அந்த ஓனர் பேர் சேகர். பாட்டில் பிடிச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல உள்ள விழுந்துட்டான், அடிபட்டுட்டான், ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. அந்த நான் ஓடி வந்தேன். நீதி வேணும் எனக்கு, நீதி வேணும், நேர்மை வேணும் எனக்கு. இல்லன்னா நான் பாடி வாங்க மாட்டேன். அவங்க தான் அடிச்சிருக்காங்க. 4 போலீஸ் அடிச்சேன்னு சொன்னேன்.